Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். நான் நேத்து போட்டிருந்த vlogல வந்துட்டு ஹஸ்தகலான ஒரு எக்ஸிபிஷன் போணும்னு போட்டிருந்தேன். அதாவது நாங்க க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு ஈவினிங்கா வந்து சும்மா ஒரு ரைட் போலான்னு போகும்போது பாண்டியான் ரோட்ல கவர்மெண்ட் மியூசியம்ல நிறைய ஸ்டால்ஸ் பார்த்தோம். ஸோ என்னன்னு பார்க்கும்போது ஹஸ்தகலா எக்ஸிபிஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ நாங்கள் போன அந்த டே தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ என்ன இருக்குது சும்மா அப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். உள்ளே போய் பார்க்கிங்கில் வண்டி பார்க் பண்ணிவிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸிபிஷன்ஸ் பார்த்துருக்கோம். நிறையா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய ஸ்டால்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஓரளவு கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ரொம்ப பெரிய பிளேஸ்லலாம் போடல, கொஞ்சம் இடத்துல தான் போட்டிருந்தாங்க. பட் நிறைய ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, சுடிதார், சாரீஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நிறைய இருந்தது. மெட்டீரியல்ஸ், டாப் அந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு போன உடனே இந்த புக் ஷாப் தான் இருந்தது. 7 புக் 1000 rupees, 10 புக் 1500 rupees அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் நிறைய இங்கிலீஷ் நாவல்ஸ் இருந்தது. அப்புறம் கிட்ஸ் புக்காக இருந்தது கொஞ்சம். இந்த புக் வந்து ஒரு புக் எந்த புக் எடுத்தாலும் 200 rupees, 3 புக்ஸ் வாங்கினா 500 rupees அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து செடி வைக்கிறப்பா, இது அந்த செராமிக் பார்ட்ஸ் மாதிரி செடி வைக்கிறது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த கீ செயின்லாம் போட்டு கொடுப்பாங்களே, நம்ம நேம் எழுதி போட்டு தருவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம நேம் சொல்லணும்னா இந்த மாதிரி கீ செயின் ரெடி பண்ணி கொடுக்குற ஸ்டால் மாதிரி. இந்த சுடிதார் வந்து இங்கே போட்டிருந்தாங்க. பட் ஷால் வந்து ரொம்ப கிராண்டாக நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு பிள்ளையார் வச்சுருந்தாங்க. இது வந்து ஷூ ஸ்லிப்பர் மாதிரி இருந்தது ஃபுல்லாகவே. ஆனால் சேம் வெரைட்டி மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இது வந்து மெட்டீரியல் செமி ஸ்டிச்சுடு, பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் மோஸ்ட்டாக வந்து 1500, 1800 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நிறைய காட்டன் வெரைட்டிஸும் சுடிதார்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சாரீஸுமே நிறையா இருந்தது. பட் சாரீஸ் வந்து நான் பெருசாக பார்க்கல. ஏன்னா மெட்டீரியல் சுடிதார்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சரி ஏதாவது சுடிதார் ஒன்று வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்தது. சாரீ வந்து நான் எதுவும் பார்க்கல. பட் அதுவுமே ஓரளவு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நிறைய. பட் காட்டன் அந்த மாதிரி, சில்க்கு அந்த மாதிரி சாரீஸ் தான் இருந்தது மெயினாக. காய வச்ச நெல்லிக்காய் உப்பு போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் வந்து இந்த மாதிரி பெரிய பேக்கெட்டில் தான் கொடுப்பேன், 250 கிராம் தான் தருவேன், சின்னதாக தான் கிடைக்காது, 100 கிராம் அப்படிலாம் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நான் சரி இவ்வளோ வாங்கிட்டு வந்து நான் ஒருத்தையே எப்படி சாப்பிட முடியும், எல்லாருக்கும் பிடிக்குமா தெரில அந்த டேஸ்ட் சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன். அப்புறம் கேட்டு பார்த்தோம். அப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தோம். நல்லா தான் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வாங்காமே வந்துட்டேன். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அந்த ட்ரைடு வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து மிக்சர், முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் எல்லாமே இருந்தது. எல்லாமே டேஸ்ட் பார்க்கணுன்னா கூட டேஸ்ட் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதை வாங்கிக்கலாம். இது வந்துட்டு மேட்டு. இந்த மேட்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஸ்லிப்பர் ஷேப்பில் இந்த மாதிரி டெடி பியர் இந்த கிட்ஸ் ரூம்லலாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அழகாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இது கார் மாதிரி, பட்டர்ஃப்ளை மாதிரி அப்படிலாம் இருந்தது. ஸோ இது வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, நான் வந்து நிறைய யூடியூப்பில் அந்த பஞ்ச் நீடில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. இதெல்லாம் வந்து மண்பானை ஐட்டம்ஸ், சின்ன மண்பானை கிளாஸ். அது இவங்க வந்துட்டு எங்களுக்கு இது ஊதி காமிச்சாங்க. அதான் மண்பானையிலே குருவி மாதிரி இருக்குது, அதில் விசில் அடிக்குது, சத்தம் கேட்குது. இதுதான் ரொம்ப சூப்பராக சவுண்ட் வந்தது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மண்பானையில் இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம், கீழே போட்டாலே உடஞ்சிடும். மண்பானையிலே சட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க. குட்டி பானை, அப்புறம் கடாய் மாதிரி எல்லாமே மண்பானையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபுட் கோர்ட்டும் இருந்தது. ஆனால் வந்து நான் சாப்பிட போல, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, அந்த சைட் போகவே முடியல. அதனால தான் நான் வீடியோ கூட எடுக்கலை. இங்கே வந்துட்டு ஒரு சுடிதார் வந்து பார்த்தேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வீ நெக் வச்சு நல்லா டிசைனும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு பிளாக் கலர் வந்து டிஸ்பிளேயில் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபார்மேட்டில் கேட்டு பார்த்தேன். 1800 rupees சொன்னாங்க. பட் கொஞ்சம் பிளெயின் காட்டன் தான். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நான் நவுண்டு போயிட்டேன்.
இங்கே வந்துட்டு நிறைய இயரிங்ஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் ரொம்ப பெருசாக இருந்தது. எனக்கு பார்க்குறதுக்கே இந்த இயரிங்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி போட முடியும், எப்படி சூட் ஆகும் போட்டா அப்படின்னு சொல்லி என் காதில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லாம் பார்க்க அழகாக இருக்குது, பட் ரொம்ப பெருசு. சில இதெல்லாம் பார்க்க ரொம்ப பெருசாக இருந்தது, அந்த சிங்கம் மாதிரி மூஞ்சி போட்டது அதெல்லாம். பட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடிஞ்சுது, டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்தது, பெருசாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் எல்லா மாடல்ஸுமே இருந்துச்சு. சின்ன சைஸ் கம்பல் கூட நிறைய வச்சுருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் என் காதுக்கு எல்லாமே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ், சின்ன சைஸ் கம்பலாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து அந்த கொண்டையில் இது பண்ணுறது, அப்புறம் நெக்லஸ்ஸு, ஒரு இது ஃபுல்லாக வந்து ஜீன்ஸ் மாடல் டாப்ஸு, ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஜீன்ஸ் மாடல் டாப், அதாவது ஜீனில் அந்த கிளாத்தில் செஞ்ச டாப்ஸ் இருந்தது. இது வந்து முடி வளர்றதுக்கு அந்த மாதிரி நிறைய இதுக்கு ஆரோக்கியமான அந்த இயற்கை மருந்து அது விற்றாங்க. அந்த ஸ்டால் நான் அதை போய் பார்க்கல, கிட்ட போனாலே ரொம்ப விளம்பரம் பண்ணாங்க, ஸோ நான் அதுக்கிட்ட போகல. இது வந்துட்டு பிக்கிள்ஸு, ஃபுல்லாகவே இனிப்பு எல்லாமே இருக்குது, ஹனி போட்டதும் இருக்குது, அப்புறம் காரமும், 2 விதமான பிக்கிள்ஸும் இருந்தது. இது வந்து நான் அந்த ட்ரை நெல்லிக்காய் அங்கே பார்த்தல, அது இங்கே கிடைக்குமான்னு பார்த்தேன், ஆனால் இங்கே வந்து கிடைக்கல. இது வந்து ஹனியில் ஊற வச்ச நெல்லிக்காய் தான் இருந்தது. இது வந்து இலந்த இதுன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு அப்பளம், இது வந்து அப்பளம், எல்லா அப்பளத்துக்கும் சாம்பிள் அப்பளம் வந்து வறுத்து வச்சுருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்சிருந்தா அந்த அப்பளம் பேக்கெட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து குழந்தைங்களுக்கானது, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாடல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, குழந்தைங்களுக்கு போட்டால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் வித் சாண்டில், இந்த ஆரஞ்சு வித் ஒயிட், இது எல்லாமே ரொம்ப கலர் காம்பினேஷனும் அழகாக இருந்தது. அந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்குமே ஸ்கர்ட்டு டாப்பு ஸோ க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு ஃபுல்லாக சுடிதார்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தேலாம் அந்த கடைக்கு திருப்பி போய் எதுக்கு ஒரு மெட்டீரியல் வாங்கலாம், நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போனேன். அந்த கடைக்கு போயிட்டு கலர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். 1800 ஓகே பரவாயில்ல, ஓரளவு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா பேண்ட்டு, ஷாலு, டாப்பு 3மே இருக்குது. இது வந்து ஸ்டிச்சுடு, ஸோ ஓகே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. சைஸுமே எஸ் இருந்தது. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கலர்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். எல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணும்போது என்னாச்சு, ரொம்ப வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, லைனிங் இல்லை, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் பிடிக்காது, அதனால நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டேன். இது வந்துட்டு நலம் ஹெல்த் கேர் அப்படின்ட்டு இவங்க ஏபிசி மால்ட்டு அது எல்லாமே பவுடர் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த குட்டி பசங்க ட்ரெஸ்ஸு. இது வந்து மல்டி விட்டமின்ஸ் மால்ட்டு, டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டுக்கும் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் எனக்கு வந்து ரொம்ப இனிப்பாக தான் தெரிஞ்சுது, நாட்டு சக்கரை தான் நான் டேஸ்ட் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ நான் வாங்கலை. அடுத்து இதெல்லாம் வந்து டாப்பு. இந்த இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைனாக இருந்தது, கலர்ஸுமே ரொம்ப பேஸ்டல் கலர்ஸு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுவும் 1800 தான் சொன்னாங்க. சைஸ் வந்து இல்லை, XXL, XXL அந்த மாதிரி எக்ஸல் சைஸில் தான் இருந்தது. என் சைஸ் வந்து அதில் கிடைக்கல. அதில் ஒரு 2-3 இது இருந்தது, 2-3 நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்படி நிறைய மெட்டீரியல்ஸ் பார்த்து சரி ஓகே நானுமே வாங்குகிற ஐடியாவுக்கு வந்துட்டனால கொஞ்சம் நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த டிசைன் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இதுவும் மெட்டீரியல் தான், நான் மெட்டீரியல் வாங்கக்கூடாது, ஸ்டிச்சுடு வாங்கினா நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வந்து ஃபைனலாக நான் ஒரு மெட்டீரியல் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இந்த மாடல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, இந்த கலருமே ஒரு நல்லா இருந்துச்சு.
சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் நான் போடாத மாடல் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இது வாங்கிக்கலாமான்ட்டு. அங்கே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, இதில் எது வேணால் வேணுமா பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கலர்ஸ்லேயே சரி எந்த கலர் நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2-3 கலர் பார்த்தேன். அதில் ஒரு ப்ளூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ப்ளூயிஷ் க்ரீன் மாதிரி இருந்தது. அது பார்க்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிச்சு. சரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதை விட இது வந்து இன்னும் கிராண்டாக இருந்தது. டிசைன் வந்து இன்னுமே பிரைட்டாக நல்லா இருந்துச்சு. ஷாலும் அழகாக இருந்தது, பேண்ட்டு லைனிங் ரெண்டுமே உள்ளே இருந்தது. இது வந்துட்டு 1500 சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து பேசி 1400க்கு வாங்கினோம். ஆனால் அவங்க இல்லை இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, ஸோ இதெல்லாம் வந்து 2000 அந்த ரேஞ்ச் தான், லாஸ்ட் டேன்றனால உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ரெண்டுத்தில் எந்த கலர் சூஸ் பண்ணேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட எந்த கலர் நல்லா இருக்குன்னு கேட்டால் அந்த கலரை நான் வாங்கிட்டேன். இது மட்டும்தான் நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணது. அப்புறம் அதே இது இன்னொரு ஸ்டாலில் கேட்கும்போது அவங்க வந்து 1800 அந்த மாதிரி ரேட் சொன்னாங்க. இங்கே வந்து நல்லா கோட்ஸ்லாம் எழுதி ஒரு இது இருந்தது. சரி நம்மளும் பொங்கல் வீடெலாம் க்ளீன் பண்ணோம், எதாவது மோட்டிவேட் கோட் அப்படி ரூம் டெக்கர் மாதிரி வாங்கி வைக்கலான்னு சொல்லி பார்த்தா எந்த கோட்ஸுமே நல்லா இல்லை. இந்த மேட்ஸ்லாம் வந்து நார்மல் நம்ம வீட்டுக்கு போடுற மேட்டு, பெருசாக இருந்தது கொஞ்சம் சைஸு. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து அந்த டோர் இதில் வைக்கிற இது, அதுக்கப்புறம் இந்த டைனிங் டேபிளில் வைக்கிற ட்ரே மாதிரி, இந்த டைல்ஸில் வந்து டிசைன் போட்ட டைல்ஸு. இதோட பர்பஸ் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு இது எல்லாமே நல்லா இருந்தது. இது வந்து ஏதாவது க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு நாங்களே நினச்சிக்கிட்டோம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. இந்த டக் மாதிரி இருக்கிறது தான். அதே அந்த மண்பானை குருவி. அப்புறம் இது வந்து லைட்டு. லைட் வந்து ஒரு அளவு மீடியம் சைஸ் வந்து 350 ருபீஸ் அப்படி சொன்னாங்க. இதெல்லாம் இந்த குட்டி குட்டி கிண்ணங்கள், இதெல்லாம் நல்லா அழகாக இருந்தது, டெக்கரேட்டிவ் இது மாதிரி. பார்க்கறதுக்கே இது எல்லாமே கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. டிசைன்ஸ்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இது வந்து ஜுவல் பாக்ஸ். இந்த ட்ரேயில் எல்லாமே டிசைன்ஸ்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இதெல்லாம் வாங்கி நம்ம அதிகம் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு சான்ஸ் இல்லை. அதனால சரி எதுக்கு வாங்கி வேஸ்ட்டு, நமக்கு அது நிறைய யூஸ் ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக அதை வாங்கலாம். பட் எனக்கு அது நிறைய யூஸ் ஆகாது. இந்த டால்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இரும்பில் இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேம் மாதிரி. இதுவும் நம்ம ஹால்லாம் நல்லா பெருசாக இருந்தால் நல்லா பெரிய பெரிய ஃப்ரேமாக அப்படியே செட்டாக வாங்கி மாட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு கடையில் வந்து சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதெல்லாம் தான் அந்த எக்ஸிபிஷனை நாங்கள் பார்த்தது. ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.